நான் ஊருக்கு போம்போதெல்லாம் என் பாட்டி முட்டைகோசும், முட்டையும் வச்சு ஒரு பொரியல் செஞ்சு குடுப்பாங்க பாருங்க. அட்டகாசமா இருக்குங்க. இது சாதம், சப்பாத்தி, தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே, பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆன உடனே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கேபேஜ்வ பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேபேஜ் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கின்னு, மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கேபேஜ் நல்லா வெந்த உடனே இதுல மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலயே ஒரு 4 முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்த உடனே உடனே திருப்பக்கூடாதுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் மூடி போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஸ்லோவா இந்த மாரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கினா, கேபேஜ் எக் புர்ஜி ரெடி. கண்டிப்பா இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.